Hi friends, welcome to Sanu's Kitchen. இன்னைக்கு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். நெய் பருப்பு சாதம். இது வந்து ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடியது. இதை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாட்டு அரிசி வந்து நான் 200 ml டம்ளரில் வந்து ஒரு 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான். அதுக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க. பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி உடையணும், அந்த அளவுக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு வேகும்போது நல்லா குழஞ்சி வரும். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குக்கர் வந்து கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ குக்கர் நல்லா காஞ்சிச்சு. காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் கடைசியாக போட்டு நம்ம கிளறிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ வேணும்னா நெய் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் போடலை. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, அப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப பெருங்காயம். நான் கொஞ்சம் பெருங்காயம் ஜாஸ்தி போடுவேன். ஸோ போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம பருப்பு போட்டிருக்கனால பூண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஸோ பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம். அப்புறமா காரத்துக்கு வந்து நம்ம எதுவும் போட போகிறதில்ல, பச்சை மிளகா தான் போட போகிறோம். இல்லை காஞ்ச மிளகாய் இருந்தாலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். அப்புறமா வெங்காயம், வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கட்டும். ஏன்னா காரத்துக்கு நம்ம வந்து வேற எதுவும் சேர்க்க போறதில்ல. அதனால மிளகா வந்து பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 1.5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கேன். சின்ன சின்ன தக்காளி 1.5 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி போடுங்க, சரியாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் அந்த மஞ்சள்தூளோட பச்சை வாசனை நம்மளுக்கு வதங்கும் போது போயிடும். ஸோ அதுக்காக மஞ்சள்தூள் இப்பயே நம்ம சேர்க்குறோம். வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 1.5 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸ் வந்து பருப்பு எடுத்து நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஸோ 2 கிளாஸ் கணக்குக்கு 4 கிளாஸ் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் எத்தனை கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
எப்போவுமே கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. தூள் உப்பு விட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும், தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம இங்கே ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஒரு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டுட்டு குக்கரை நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சட்டுன்னு ஒரு ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு நெய் பருப்பு சாதம் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையாவே போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிடலாம். இப்போ ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அழகான பருப்பு சாதம் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் நீங்கள் சாப்பிட்டீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கிளறிடலாம். இப்போ நம்ம நெய் போட்டு நல்லா கிளறிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு பிளேட் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அழகான பருப்பு சாதம் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த சாப்பாட்டுக்கு ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.